விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த போலீஸ் எஸ்ஐ அருண், வயது 28. இவரது மனைவி இளவரசி. இவர்கள் 2 பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. இப்போது 2 வயதில் மகள் இருக்கிறார். அருண் சாத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயாக வேலை பார்த்து வருகிறார். நேற்று மேட்டமலை கிராமத்தில் கவர்னர் பங்கேற்ற நிகழ்ச்சி நடந்தது. அதில் பாதுகாப்பு பணி மேற்கொள்வதற்காக அருண் சென்றிருந்தார். எதேச்சையாக செல்போனை எடுத்த போது மனைவி வைத்திருந்த ஸ்டேட்டஸை பார்த்தார். அதில், குழந்தையை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள், நன்றாக படிக்க வைக்கவும் நான் செல்கிறேன் என்று எழுதியிருந்தார். இதை பார்த்த அருண் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவசரமாக வீட்டுக்கு சென்றார். வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. பல முறை கதவை தட்டியும் இளவரசி திறக்கவில்லை. சந்தேகமடைந்த அருண் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு கதவை உடைத்தார். உள்ளே சேலையில் தூக்கிட்ட நிலையில் இளவரசி சடலமாக தொங்கினார். மனைவியை மரண கோலத்தில் கண்ட அருண் கதறினார். சம்பவ இடத்துக்கு வந்த சாத்தூர் நகர் போலீசார் இளவரசி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அருணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளவரசி 3 ஆண்டில் எதற்காக இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்தார் என்று தெரியவில்லை. இது தொடர்பாக சாத்தூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகாத நிலையில் ஆர்டிஓ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இளவரசியின் உடலை பார்க்க மருத்துவமனைக்கு வந்த பெற்றோரும் உறவினர்களும் கதறி அழுதனர். எஸ்ஐ அருண் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்து வந்ததாகவும், அந்த மன உளைச்சலில் தான் இளவரசி தற்கொலை செய்து கொண்டார் என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். அருணை கைது செய்ய வேண்டும் என்று கோரி மருத்துவமனை முன்புள்ள ரோட்டில் மறியல் போராட்டம் நடத்தினர். எஸ்ஐக்கு எதிராக கோஷம் போட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்லவில்லை. அருணை கைது செய்தால்தான் போராட்டத்தை கைவிடுவோம் என்றனர். இதனால் இளவரசியின் உறவினர்களை போலீசார் கைது செய்ய முயன்றனர். கடும் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அனைவரையும் வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்த போலீசார் வேனில் ஏற்றிச் சென்றனர். இதனால் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது.